தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கோரியிருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் வருகின்ற 23ஆம் தேதி மாநாடு நடத்த நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேட்டுவருக்கல் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு பால விநாயகர் முத்துமாரியம்மன் பெருமாள் கங்கையம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணியில் பழமை வாய்ந்த சிவகாம வள்ளி உடனுரை சம்மங்கி பிச்சாண்டீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா களை கட்டியது. கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜி. கோவிந்தராஜன், பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்டவருக்கு ஆலயத்தின் சார்பில் கும்பம் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. வேலூர் மாநகருக்கு உட்பட்ட காட்பாடி, அடுக்கம்பாறை, சத்துவாச்சாரி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. காட்பாடியில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வெளியேறியதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததையொட்டி நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கட்சியின் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வருங்கால முதல்வர் வாழ்க்கை என கோஷங்களை எழுப்பினர். தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததைத் தொடர்ந்து மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லணை தலைமையில் அப்பகுதியில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கியும் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது, உங்கள் ஆதரவை 2026 தேர்தலில் தரும்படி பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததைத் தொடர்ந்து கடலூரில் இன்று அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தை வலம் வந்த அவர் ஆலயத்தின் வெளியில் உள்ள பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது அறக்கட்டளையின் செயலராக செயல்படும் துரைக்கண்ணு கல்லூரியில் உள்ள பாடப்பிரிவுகளை ஒவ்வொன்றாக நீக்கி வருவதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அனுபவமிக்க பேராசிரியை வெளியே அனுப்பிவிட்டு புதியதாக அனுபவம் இல்லாத ஆசிரியர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட பணிகளை தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி காஞ்சிபுரம் காந்தி சிலை, பெரியார் தூண் அருகே வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் கல்லூரி பேராசிரியர்கள் தங்கம், ஞானத்தாய் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஜயராகவன் மற்றும் முன்னாள் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அங்கீகாரத்தை கொண்டாடும் விதமாக திருப்பூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திருப்பூர் மாநகராட்சி முன்பாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் இருந்து பூம்புகார் வரை 416 கிலோமீட்டர் தூரம் காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதை நடும் பணியை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாவட்ட அளவிலான அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நகைச்சுவை நடிகை அறந்தாங்கி நிஷா மற்றும் தன்னார்வலர் அமைப்புகள் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பல்வேறு இயக்கங்கள், அமைப்புகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வருகின்றனர். மேலும் இந்த பணியில் ஈடுபடும் நபர்கள் உதவி என்ற மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்து கொண்டு இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என பனை விதை நடும் இயக்கம் சார்பில் தெரிவித்துக் கொண்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.